முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தாய் உள்ளத்துடன் தமிழக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மிகுந்த நெருக்கடியான காலத்தில் கூட மிகுந்த ராஜதந்திரத்துடன் முதலமைச்சர் ஆற்றி வரும் பணிகளுக்கு பல்வேறு தரப்பிலும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. துவரம்பருப்பு விநியோகத்திலும் அதன் உற்பத்தியிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிகழ்த்தியுள்ள வரலாற்று சாதனையை தலையங்கத்தில் வெளியிட்டு தினத்தந்தி நாளிதழ் பெருமிதம் கொண்டுள்ளது. தொலைநோக்கு பார்வையுடன் கடந்த ஆண்டே துவரம்பருப்பு மகசூலை அதிகரிக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த சிறப்பு திட்டத்தினால் தமிழகத்தில் 52,000 ஹெக்டேர் அளவுக்கு துவரம்பருப்பு சாகுபடி பரப்பளவு அதிகரித்துள்ளது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு. அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உயரிய சிந்தனையில் உருவான திட்டங்கள் அனைத்தையும் பட்டியலிடுவது மிக கடினம். கிராமம் முதல் நகரம் என தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டிற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமல்படுத்தி வரும் சிறப்புமிகு திட்டங்கள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் மலேசியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. மலேசியா, இந்தோனேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளையும் கவர்ந்துள்ளன. இந்தியாவிலேயே தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக மாற்றி வரும் நிலையில் வறட்சி காரணமாக இந்தியா முழுவதும் துவரம்பருப்பு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள 1,69,00,000 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் நியாய விலைக்கடைகள் மூலம் மாதம் ஒன்றுக்கு கிலோ 30 ரூபாய் விலையில் துவரம்பருப்பு தங்கு தடையின்றி வழங்கப்பட்டு வருவது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீர்மிகு நிர்வாகத்திற்கு சான்று. மாதம் துவரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் தட்டுப்பாடின்றி கிடைக்கிறது. நாங்கள் அந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து வாங்கிட்டு போயிடுறோம். எந்த குறையும் கிடையாது. எங்களுக்கு இந்த ரேஷன் கடையில் எல்லாம் முறைப்படியே எங்களுக்கு வழங்குறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் அன்னபூர்ணி, எங்களுக்கு ஏழைகளுக்கு அரிசி இலவசமாக கொடுக்குறதுல அன்னபூர்ணி அவங்கள நாங்கள் மறக்கவே மாட்டோம் என்றைக்குமே. அம்மாவோட திட்டத்தினால இப்போ அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க, பருப்பு 30 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. முக்கியமாக அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை, சர்க்கரை, அன்றாடம் ஒரு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நியாயமான விலையில் எல்லா பொருள்களும் அம்மா வழங்குறாங்க. மாதம் தவறாமல் தங்களுக்கு உரிய பங்கை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள் பிற மாநிலங்களில் தட்டுப்பாடு நிலவி வரும்போதும் நியாய விலைக்கடைகள் மூலம் துவரம்பருப்பை தொடர்ந்து வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். நியாய விலைக்கடைகளைப் போல கூட்டுறவு சங்கங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் சிறப்பு அங்காடிகளிலும் வெளிச்சந்தையை விட குறைவான விலையில் தரமான துவரம்பருப்பு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குடும்ப தலைவிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். துவரம்பருப்பு வெளியில் வாங்குறத விட நெல்லை சூப்பர் மார்க்கெட்டில் ரேட் கம்மியாக இருக்குது, தரமான பருப்பாகவும் இருக்குது. துவரம்பருப்பு மிக குறைந்த விலையில் கொடுத்த அம்மாவுக்கு கொடான கொடி நன்றி. துவரம்பருப்பு ரொம்ப விலை கம்மியாக இருக்குது, மிக தரமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது பருப்பு இங்கே. அதனால் நான் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி. பொதுமக்களின் தேவையை அறிந்து தொலைநோக்குடன் திட்டங்களை தீட்டுவதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இணையாக ஒருவரும் தமிழகத்தில் இல்லை என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகியுள்ளது. பிரபல தினத்தந்தி நாளிதழ் நேற்று தீட்டியுள்ள தலையங்கத்தில் துவரம்பருப்பு விளைச்சல் பரப்பை விரிவுபடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஆண்டே சிறப்பு திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளதை அந்த தலையங்கம் மிகுந்த பெருமிதத்துடன் நினைவு கூர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவரை சாகுபடி குறித்த அறிவிப்பு ஒன்றை 110 விதியின் கீழ் வெளியிட்டுள்ளார். பயறு உற்பத்தியில் தன்னிறைவடைய ஏதுவாக சாகுபடி பரப்பினை உயர்த்த துவரை பயிர் சாகுபடி ஒரு இயக்கமாக செயல்படுத்தப்படும். துவரை சாகுபடியை அதிகரிக்க பல்வேறு உத்திகள் கடைபிடிக்கப்படுவதுடன் துவரை சாகுபடி செய்யும் விவசாயிகள் குழுக்கள் அமைத்து அக்குழுக்களை விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் அமைப்பாக ஒருங்கிணைத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் கூட்டுறவுத்துறை மூலம் அரசே நியாயமான விலைக்கு துவரையினை கொள்முதல் செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும். துவரை பயிருக்கான இச்சிறப்பு திட்டம் 55,15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். மிகுந்த தீர்க்க தரிசனத்துடன் கடந்த ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த இந்த திட்டத்தை தற்போது மத்திய அரசு கொள்கை அளவில் செயல்படுத்த முன் வந்துள்ளதன் மூலம் இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது. துவரை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் விதைகள், உரங்கள்,
பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சான கொல்லி மருந்துகள் 100% மானியத்தில் இலவசமாக வழங்கப்பட்டது. இதன் மூலமாக தமிழகத்தில் 20,000 ஹெக்டேர் துவரை சாகுபடி நடந்த இடத்தில் இப்பொழுது 55,000 ஹெக்டேர் துவரை சாகுபடி அதிகரித்து உள்ளது. இதே நிலைமை நீடித்தால் இன்னும் 5 வருடத்தில் தமிழகத்திற்கு தேவையான துவரை மற்றும் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழகமே துவரையை சப்ளை செய்யும் நிலைமை ஏற்படும். வேளாண்மை துறையின் ஊக்கத்தினால் விழுப்புரம், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் துவரை சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டை விட 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்பது வேளாண்மைத்துறை அதிகாரிகளின் வாக்குமூலம். மதுரை மாவட்டத்தில் பயறு சாகுபடியில் துவரை, உளுந்து, பாசிப்பயிறு முதலிய பயிர் வகைகள் சாகுபடி செய்யப்படுகின்றது. இந்த ஆண்டு இதுவரை செப்டம்பர் 2015 முடிய கிட்டத்தட்ட 5100 ஹெக்டேர் அளவில் சாதனை அடைந்துள்ளோம். இனி வருங்காலங்களில் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் இன்னும் கூடுதலாக திட்ட இலக்கிற்கு 12,000 என்ற அளவில் அதற்கு மேலும் சாதனை அடைய விவசாய பெருமக்களுக்கு விதைகள் மற்றும் இடுபொருள்கள் மானியத்தில் வேளாண்மைத்துறை மூலம் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு வரை 20,000 ஹெக்டேருக்கு குறைவாக இருந்த துவரை சாகுபடி பரப்பளவு தற்போது 52,000 ஹெக்டேருக்கு மேல் விரிவடைந்துள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ராஜதந்திரத்திற்கு சூட்டப்பட்ட புகழ் மகுடமாகும். மானிய நிதி உதவி வழங்குவதோடு மட்டுமின்றி அதிக அளவு விளைச்சல் காணும் விவசாயிகளிடையே போட்டி வைத்து வெற்றி பெறும் விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கி வைத்து 12 விவசாயிகளுக்கு ரொக்கப் பரிசுகளுக்கான காசோலைகளை வழங்கினார். மத்திய பிரதேசம், மராட்டியம், ராஜஸ்தான், கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் மட்டுமே பெருமளவில் துவரம் பருப்பு சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தையும் அந்த பட்டியலில் சேர்த்த பெருமை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவையே சாரும் என்பது வேளாண்மைத்துறை அதிகாரிகளின் வாக்குமூலம். நடவு துவரை அப்படின்றது மாநில அளவில் ஒரு முன்னோடி மாவட்டமாக திகழ்ந்து வருது. பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் துவரை சாகுபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு அதாவது 2015-16 14,780 ஹெக்டேர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. இது சென்ற ஆண்டை ஒப்பிட்டு பார்த்தோம்னா சென்ற ஆண்டில் 10,482 ஹெக்டேர் தான் சாகுபடி செய்யப்பட்டு வந்ததுங்க. இதில் சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 1,575 கிலோ மகசூல் கிடைச்சி வந்திருக்கு விவசாயிகளுக்கு. துவரை பயிர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 17,736 டன் உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் 11,000 ஹெக்டேர் சாகுபடி பரப்பு வந்திருக்கு. இது தவிர நாங்கள் இன்னும் இரவை பருவத்தில் ஒரு 3,000 ஹெக்டேர் சாகுபடி பரப்பு எதிர்பார்க்குறோம். ஆக மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17,000 ஹெக்டேர் நமக்கு சாகுபடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா 110 விதியின் கீழே விவசாயிகளுக்கு 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு லாபம் இது வலியுறுத்தி சொல்லிட்டு வராங்க. இது 2வது பசுமை புரட்சிக்கு ஒரு வழிகோலாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. வேளாண்மை துறையில் 2ஆம் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கனவை முதலில் நனவாக்கியுள்ளது துவரை சாகுபடியில் அதிக மகசூல் காணும் உன்னத திட்டம். தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவதில் காட்டும் உறுதியைப் போல அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவு விலையில் தேவையான அளவிற்கு துவரம் பருப்பு மற்றும் உளுத்தம்பருப்பு கிடைக்கும் வகையில் கடந்த மே மாதம் 24ஆம் தேதி 25 கூட்டுறவு விற்பனை மையங்கள் மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் துவரம் மற்றும் உளுந்து பருப்பு விற்பனையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் துவரம் பருப்பு தட்டுப்பாடின்றி வழங்கும் வகையில் 500 மெட்ரிக் டன் துவரை இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் 1ஆம் தேதி முதல் சென்னையில் TUCS, சிந்தாமணி, 36 கூட்டுறவு பண்டக சாலைகள், 20 அமுதம் விற்பனை அங்காடிகள் என மொத்தம் 56 விற்பனை நிலையங்கள் மூலமும் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூரில் உள்ள கூட்டுறவு அங்காடிகளை உள்ளடக்கி மொத்தம் 91 விற்பனை மையங்களில் விற்பனையை தொடங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார்.
மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு புதிய உத்தரவை இப்போது வழங்கியிருக்கிறார்கள். அந்த உத்தரவின்படி வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி முதல் 1 கிலோ துவரம்பருப்பு ரூபாய் 110க்கும், அரை கிலோ துவரம்பருப்பு ரூபாய் 55க்கும் வருகிற 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. மக்களால் நான், மக்களுக்காக நான் எனும் சிந்தனையில் வாழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களின் தேவைகளை உளப்பூர்வமாக உணர்ந்து தாய் உள்ளத்துடன் பல்வேறு சீர்மிகு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக பயனடைந்த பொதுமக்களே பாராட்டு மழை பொழிந்து வருகின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக தாரை இளமதி,